صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد وعجل فرجهم. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மையத்து தொடர்பான சட்டங்கள் இரண்டாம் பகுதி. குளிப்பு நிறைவேற்றப்பட்ட மையத்துக்கு ஹனூத் செய்வது கடமையாகும். ஹனூத் தொடர்பான சட்டங்களை அறிந்து கொள்வோம். முதலாவது, மையத்திற்கான குளிப்பை நிறைவேற்றியதன் பிற்பாடு அந்த மையத்தினுடைய நெற்றி, இரு கைகள், இரு முழங்கால்கள், இரு கால்களின் பெருவிரல் தலைப்பகுதிகள் போன்றவற்றை கற்பூரம் கொண்டு பூச வேண்டும். இரண்டாவது, மையத்தினுடைய மூக்கு பகுதியிலும் கற்பூரம் பூசுவது முஸ்தஹப்பாகும். மூன்றாவது, பூசுவதற்காக பயன்படுத்தப்படும் கற்பூரம் அரைத்து எடுக்கப்பட்டதாகவும் புதிதாகவும் இருக்க வேண்டும். அது பழையதாக இருந்து அது மணமற்றிருக்குமாக இருந்தால் அதனை பூச முடியாது. நான்காவது, மையத்தை கஃனிடுவதற்கு முன்பு கற்பூரம் பூசுவது சிறந்ததாகும். மையத்தை கஃனிடுதல் சம்பந்தமாக இருக்கின்ற சட்டங்களை அறிந்து கொள்வோம். ஒரு மையத்தை கஃனிடுவதற்கு பின்வரும் துணிகள் அவசியமாக இருக்கின்றன. முதலாவது சாரன். இது தொப்புள் முதல் முழங்கால் வரைக்கும் உட்பட்ட பகுதியை மறைப்பதற்கு தகுந்ததாக இருக்க வேண்டும். என்றாலும் நெஞ்சிலிருந்து மனிதனுடைய கால் வரைக்கும் உட்பட்ட பகுதிகளை மறைக்கின்ற அளவு இந்த சாரன் அமைந்திருப்பது சிறந்ததாகும். இரண்டாவது சட்டை. இஹ்தியாத் வாஜிப் அடிப்படையில் இந்த சட்டையானது மனிதனுடைய தோல் புயத்திலிருந்து அவனுடைய முழங்கால் தாண்டிய கீழ்ப்பகுதி வரைக்குமான அனைத்து பகுதிகளையும் மறைக்கக்கூடியதாக அமைய வேண்டும். மூன்றாவது, முழு உடலையும் மறைக்கின்ற ஆடை. இது உச்சந்தலையிலிருந்து பாதம் வரைக்கும் உட்பட்ட பகுதிகளை முழுமையாக மறைக்கின்ற துணியாக இருக்க வேண்டும். மையத்தை கஃனிடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற துணி சம்பந்தமாக இருக்கின்ற சட்டங்களை அறிந்து கொள்வோம். முதலாவது, இஹ்தியாத் வாஜிப் அடிப்படையில் அந்த துணி மிக லேசானதாக இருக்கக்கூடாது. அதனூடாக மையத்தினுடைய உடல் தெரியும் அளவு அந்த துணி இருக்கக்கூடாது. இரண்டாவது, அந்த துணி அபகரிக்கப்பட்ட துணியாக இருக்கக்கூடாது. மூன்றாவது, சுத்தமானதாக இருக்க வேண்டும். நான்காவது, செத்த பிராணிகளிலிருந்து செய்யப்பட்ட துணியாக அது இருக்கக்கூடாது. ஐந்தாவது, உண்பதற்கு ஹராமான மாமிசங்களை கொண்ட மிருகத்திலிருந்து செய்யப்பட்ட துணியாக அது இருக்கக்கூடாது. ஆறாவது, முழுமையான பட்டு துணியாக இருக்கக்கூடாது. ஏழாவது, இஹ்தியாத் வாஜிப் அடிப்படையில் அது தங்க முலாம் பூசப்பட்ட துணியாகவும் இருக்கக்கூடாது. மையத்து தொழுகை தொடர்பாக அறிந்து கொள்வோம். மையத்தை குளிப்பாட்டியதன் பிற்பாடு அதனை ஹனூத் கற்பூரம் பூசியதன் பிற்பாடு அதனை கஃனிட்டதன் பிற்பாடு அந்த மையத்திற்காக தொழுகை நடாத்த வேண்டும். மையத்து தொழுகை 5 தக்பீர்களை கொண்டது. நீயத்து கூறி தக்பீர் சொன்னதன் பிற்பாடு முதலாவது தக்பீருக்கு பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்கின்ற ஷஹாதத் கலிமாவை ஓதிக்கொள்வது. இரண்டாவது தக்பீரை கூறியதன் பிற்பாடு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மத் என்கிற சலவாத்தை ஓதிக்கொள்வது. மூன்றாவது தக்பீரை கூறியதன் பிறகு அல்லாஹும்ம ஃபிர்லில் முஃமினீன வல் முஃமினாத் என்கின்ற துஆவை ஓதிக்கொள்வது. நான்காவது தக்பீருக்கு பிறகு அந்த மையத் ஆணாக இருந்தால் அல்லாஹும்ம ஃபிர்லி ஹாதல் மையத் என்றும், அந்த மையத் பெண்ணாக இருந்தால் அல்லாஹும்ம ஃபிர்லி ஹாதிஹில் மையத் என்றும் சொல்லிக்கொள்வது. ஐந்தாவது தக்பீரை கூறி தொழுகையை நிறைவு செய்து கொள்வது. இந்த தொழுகை முறையானது மிக சுருக்கமாக தொழப்படுகின்ற தொழுகை முறையாகும். இதைவிடவும் விரிவான திக்ருகளை கொண்டுள்ள தொழுகை முறை இருக்கிறது. அவற்றை ஃபிக்ஹ் கிதாபுகளை பார்த்து அறிந்து கொள்ள முடியும். மையத்து தொழுகையின் நிபந்தனைகளை அறிந்து கொள்வோம். முதலாவது, குர்பத்தன் இலல்லா என்ற அடிப்படையில் இத்தொழுகை முழு இஹ்லாஸாக இறைவனுக்காக வேண்டி நிறைவேற்றப்பட வேண்டும். இரண்டாவது, மையத்து தொழுகை
எந்த மையத்திற்காக தொழுகிறோம் என்ற தெளிவு இருக்க வேண்டும். அதாவது இப்போது முன்னிலையில் இருக்கின்ற மையத்திற்காக தொழுகிறேன், குர்பத்தன் இலல்லா என்று தெளிவாக இருக்க வேண்டும். மூன்றாவது, தொழுகையை நிறைவேற்றுபவர் கிப்லாவை முன்னோக்கி இருக்க வேண்டும். நான்காவது, தொழுகையை நின்ற நிலையில் நிறைவேற்ற வேண்டும். நின்று தொழுகையை நிறைவேற்ற முடியாதவர் அத்தொழுகையை இருந்து நிறைவேற்ற முடியும். ஐந்தாவது, மையத்துக்காக தொழுகை நடாத்தப்படுகின்ற போது மையத்தினுடைய தலைப்பகுதி தொழுகையாளியின் வலது பக்கத்திலும் மையத்தினுடைய கால் பகுதி தொழுகையாளியின் இடப்பக்கத்திலுமாக இருக்க வேண்டும். ஆறாவது, மையத்துக்கும் தொழுகையாளிக்கும் இடையில் திரை எதுவும் இருக்கக்கூடாது. ஆனால் மையத்தை சந்துக் என்கின்ற பெட்டியில் வைத்திருப்பதனால் அது ஒரு திரையாக பார்க்கப்பட மாட்டாது. ஏழாவது, மையத்து தொழுகைக்காக தொழுகையாளி நிற்கும் இடம் மையத்தை வைத்திருக்கும் இடத்தை விட உயர்வானதாகவோ பணிவானதாகவோ இருக்கக்கூடாது. எனினும் ஒரு சிறிய அளவு மேடு பள்ளமாக இருப்பது தவறாக அமையாது. எட்டாவது, மரணித்த ஒருவரை குளிப்பாட்டி ஹனூத் செய்து கவனிட்டதன் பிற்பாடே அவருக்கு தொழுகை நிறைவேற்றப்பட வேண்டும். என்றாலும் புனித போர் என்கின்ற யுத்த களத்தில் ஷஹீதாகின்ற மனிதருக்கு அவரை கவனிடுவதோ ஹனூத் செய்வதோ கவனிடுவதோ அவசியமில்லாத ஒன்று. எனவே அவ்வாறு செய்வதற்கு முன் அவருக்காக தொழுகை நிறைவேற்ற முடியும். மையத்து தொழுகையோடு சம்பந்தப்படுகின்ற சில ஆதாபுகளை அறிந்து கொள்வோம். முதலாவது, மையத்து தொழுகையில் சொல்லப்படுகின்ற தக்பீர்கள் மற்றும் ஓதப்படுகின்ற துஆக்களை முறையாக வரிசை கிரமமாக இடைவெளியின்றி ஓத வேண்டும். இரண்டாவது, மையத்து தொழுகை ஜமாத்தாக நிறைவேற்றப்படுவதாக இருந்தால் இமாம் அவர்களும் அந்த தொழுகையில் கலந்து கொள்ளுகின்ற மாமூமும் இருவருமே தக்பீர்களையும் அதில் ஓதுகின்ற துஆக்களையும் ஓத வேண்டும். மூன்றாவது, மையத்து தொழுகையை நிறைவேற்றுவதற்காக உலு அல்லது குளிப்பு அல்லது தயம்மும் அல்லது உடல் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனைகள் எதுவும் கிடையாது. என்றாலும் இஹ்தியாத் முஸ்தஹப் அடிப்படையில் இவைகள் அனைத்தையும் கொண்டிருப்பது மிகவும் சிறந்ததாகும். அவற்றை பேணிக்கொள்வதும் சிறந்ததாகும். நான்காவது, மரணித்தவர் தனது மரண தொழுகையை குறித்த ஒருவர் நிறைவேற்ற வேண்டும் என்று வசியத்து செய்திருந்தால் நிச்சயமாக வசியத்து செய்யப்பட்டவரே அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அதற்கான அனுமதியை அந்த மையத்தின் வழிதாரர் வழங்க வேண்டும். ஐந்தாவது, பல மையத்துகளுக்காக தொழுகை நடாத்தப்படுகின்ற நிலை வந்தால் ஒவ்வொரு மையத்துக்கும் தனிமையாக தொழுகை நிறைவேற்றுவது சிறந்தது. என்றாலும் அனைத்து மையத்துகளுக்கும் ஒரு தொழுகை நடாத்தவும் முடியும். மையத்து தொழுகை தொடர்பாக இருக்கின்ற சில முஸ்தஹப்பான விடயங்களை அறிந்து கொள்வோம். முதலாவது, மையத்துக்காக தொழுகையில் ஈடுபடுபவர் சுத்தமானவராக இருக்க வேண்டும். இரண்டாவது, மையத் ஆணாக இருந்தால் அதற்காக தொழுகை நடாத்துகின்ற இமாம் அல்லது அவருக்காக தொழுகையில் ஈடுபடுகின்ற ஒருவர் மையத்துக்கு நடுவிலே நிற்க வேண்டும். அந்த மையத் பெண்ணாக இருந்தால் அந்த மையத்தினுடைய நெஞ்சுக்கு நேரே அவர் நிற்க வேண்டும். மூன்றாவது, தொழுகையில் ஈடுபடுபவர் பாதணிகள் அணிந்திராத ஒருவராக இருக்க வேண்டும். நான்காவது, ஒவ்வொரு தக்பீர்களுக்கும் இடையில் கைகளை உயர்த்தி கீழே விட வேண்டும். ஐந்தாவது, மையத்துக்கும் தொழுகையாளிக்கும் இடையில் இடைவெளி மிகவும் குறைவாக இருக்க வேண்டும். ஆறாவது, மையத்து தொழுகையை ஜமாத்துடன் நிறைவேற்ற வேண்டும். ஏழாவது, தொழுகையை முன்னின்று நடாத்துகின்ற இமாம் தக்பீர் மற்றும் துஆக்களை சத்தமாக ஓதிக்கொள்வது. பின்னால் நின்று தொழுகையில் ஈடுபடுகின்ற மாமூமீங்கள் அதனை அமைதியாக ஓதிக்கொள்வது. எட்டாவது, இமாமுடன் சேர்ந்து தொழுகையில் ஈடுபடுகின்ற மாமூம் இமாமுக்கு பின்னால் நின்று தொழுவது. இமாமோடு நேர் வரிசையில் அவர் நிற்கக்கூடாது. ஒன்பதாவது, தொழுகையில் ஈடுபடுகின்ற தொழுகையாளிகள் மையத்துக்காகவும் மூமின்களுக்காகவும் அதிகமாக துஆ செய்ய வேண்டும், பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும். பத்தாவது, தொழுகைக்கு முன்னர் 3 தடவைகள் அஸ்ஸலாத் என்று அழைப்பு விடுக்க வேண்டும். 11வது, மக்கள் அதிகமாக ஒன்று கூடுகின்ற இடத்தில் மையத்து தொழுகையை நிறைவேற்றுவது சிறந்தது. இதனால் மஸ்ஜிதுல் ஹராம் தவிர்ந்த ஏனைய பள்ளி வாயில்களுக்குள்
மையத்து தொழுகை நடாத்துவது மக்ரூஹ் ஆகும். اللهم صل على محمد يا رب صل عليه وآله. اللهم صل على محمد يا رب صل عليه وآله.